Saran. Sampradaya Anushtana Rakshana Abhiman, a satsang for the propagation of Ramanuja Sampradayam. Ramanuja Sampradayathil நம்மை அழைத்துச் செல்வது சரண். சனாதன தர்மத்திற்கு சரண். சரணாகதி மார்க்கத்திற்கு ஒரு வழிகாட்டி. தீதிலா நல்லோர் திரளாக திரண்டு வாருங்கள். சம்பிரதாய கைங்கரியத்தில் உங்களை சங்கமித்துக் கொள்ளுங்கள். அஹோபிலே காருடசைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கிதவாமபாகம் லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. வந்தே நிருசிம்ஹஜாயாமநாதிமாயாம் மோஹிதும் ஹேயாம் சுலலித சுந்தரகாயாம் சுரேந்திரகேயாம் சுரரிஷிபித்யேயாம் விஷந்து மே தேவ சதா த்வதீயாः ஆதயாதனஞ்ஞானதராः கடாக்ஷாः ஸ்ரோத்ரேஷு பும்சாமமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகாமதேனும் வேகோத்வேலஸ்வவேலக்கிமிதமிதி விதோ மந்திரிதோ வானரேந்திரைः மாயாமானுஷ்யலீலாமபிரயதி ஹரோலப்தசேவா விசேஷः வைதேகீ கர்ணபூரத்தபலசுரவிநாய சமாஸ்திரேஷிரோஷ்ணா திருஷ்டாபாரிப்ளவானாம் சமவதகுருடः துக்கபாரிப்ளவோனः புத்திர்பலம் யசோரேரியம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். உபவீதினமூர்ಧ್ವபுண்ட்ரவந்தம் திருஜகத்புண்யஃபலம் திருதண்டஹஸ்தம் शरणागत सार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां सशङ्खचक्रलाञ्छनः सदुर्ध्वपुण्ड्रमण्डितः सकण्ठलग्नसत्पुडस्य नर्कपद्ममालिकः सितान्तरीयशोत्तरीय यज्ञसूत्रशोभितो ममाविदस्तु मानसे गुरुस्स वेङ्कटेश्वरः. प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथ षटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मी नृसिंहषडजत्करुणैकपात्रम् श्रीरंगवीर रघुराक्षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये. श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यम्. श्रीमद्रङ्गशठादिसंयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहाब्दषड्जित्पारारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिर्यतेः कारुण्यवीक्षास्फुलं सेवे रङ्गद्रीनशासनवशं नारायणं योगिनम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्रिकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः. वाचं दिव्यां दिशतो वसुधा श्रोत्रजन्मा मुनिर्मे वादिकासहस्रतलफलपद्धति पताश्लोकं समाश्रितानां मणिपादुके त्वां विपश्चितां विष्णुपदेभ्यनास्था कथं पुनस्ते कृतिनो भजेरन् வாசாதரம் வாசவராஜதான்யாம் என்று 9வது ஸ்லோகம் படிச்சிருக்கு. விமர்ஷரங்கேஸ்வர பாதரக்ஷே வாரக்ரமம் நூனம் அவாரணீயம் பத்மாகிரஹேபி ஸ்பிருஷதி பிரதீதா ஸ்தூலேன ரூபேண வசுந்தரா த்வாஹாம். மேல இது 10வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து நாம் அனுபவிக்க வேண்டியது. உத்தமமான இந்த பாதுகா சகஸ்ரத்துடைய உபசம்ஹாரம்னா அர்த்தம் முடிவுரை. சுவாமி தேசிகன் இதை முடிக்கக்கூடியதான ஒரு விசேஷத்தை சாதிக்கிறார். இது எத்தனையோ விதமான அபூர்வம். அகமகமகமிகையா என்பதாக சொல்லுவார்கள் பெரியவர்கள். நான் முன்னே நான் முன்னே நான் முன்னேன்னு போட்டி போட்டு அர்த்த விசேஷங்கள் ஸ்புரிக்கிறதுன்னு சொல்லுவார். எப்படி அப்பய தீட்சிதர் இத்தம் விசிந்தியா சர்வத்திர பாவா சந்தி பதே பதேன்னு சாதித்தாரோ அதே போன்று இப்ப இந்த பாதுகா சகஸ்ரத்தை நாம சேவிக்கிற பொழுதும் அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு ஆனந்தமா இருக்கு. கீழே பாதுகையினுடைய போக்கியத்திற்கு ஈடானது இந்திராதி லோகங்கள் கூட கிடையாது. நாம விருத்ராசுரனுடைய ஸ்தோத்திரம் எல்லாம் கூட பார்த்தோம். விபஷ்சிதாம் விஷ்ணுபதேபியனாஸ்தாக கதம் புனஸ்தே கிருத்தினோ பஜேரன்னு வாசாதரன் வாசவ ராஜதான்யாம். கம்பமதையானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் என்று பெரிய பெரியதான பாக்கியங்கள், பெரிய பெரிய பதவிகள், பெரிய பெரிய உத்தேசங்கள் எனக்கு கிடைச்சா கூட அதெல்லாம் எனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அவற்றினாலே எனக்கு என்ன ஏற்பட போகிறது என்பதாக சுவாமி அதெல்லாம் எடுத்து காண்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தார், இந்த பூமி தேவி இருக்காளே
அவளுக்கே பாதுகையினுடைய பிரிவு பொறுக்கவில்லை. பாதுகையினுடைய பிரிவு பொறுக்காத காரணத்தினாலேயே பூமி தேவி ஸ்திரா என்றதான ரூபத்தை கொண்டு எப்பொழுதுமே தனக்கு பாதுகையுடைய சம்பந்தம் இருக்க வேண்டும் என்பதாக அந்த பாதுகையை தரிக்கிறாள் என்று சாதிக்கிறது. சர்வம் சகா அவனி அச்சலா இதெல்லாம் சுவாமி தேசிகன் பூஸ்துவில் சாதிக்கிறார். சர்வம் சகேதி அவனிரிதி அச்சலேதி மாதா என்று அந்த பாதுகாதேவி பூமித்தாயார சுவாமி கொண்டாடுறார். அம்மா விபுரிஷரங்கேஸ்வர பாதரக்ஷே பாரக்கிரமம் நூனம் அவாரணீயம். அதாவது பாதுகைக்கு யார் கைங்கரியம் பண்றா? ஸ்ரீதேவி ஒரு நாள் கைங்கரியம் பண்றா, பூமிதேவி ஒரு நாள் கைங்கரியம் பண்றா. முறை உண்டுன்னு சொல்லுவான். கோவில்கள்ல பெருமாளுக்கு திருவாராதனை நடக்கிறது. கோவில்கள்ல பெருமாளுக்கு திருவாராதனை நடக்கச்சே பட்டர்களுடைய முறை என்ன அப்படின்னு கேட்பான். எந்த பட்டருக்கு முறை இன்னைக்கு அப்படி சொல்லுவான். அர்ச்சகாலுக்கு என்ன முறை, பிரச்சாரகாலுக்கு என்ன முறை அப்படின்றத சொல்லி முறைகள் மாற்றிக்கொள்வது என்பது உண்டு. அது மாதிரி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணச்சே இன்னைக்கு அனந்தன் கருடன் விஸ்வக்சேனன் இவாள்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் கைங்கரியத்துல முறைகள் உண்டு. ஆனா பூமிதேவி யோசிச்சாளா, எனக்கு எப்பொழுதுமே பாதுகாதேவியுடைய சம்பந்தம் வரும், நான் எப்பொழுதுமே பாதுகாதேவியுடைய சம்பந்தத்துடன் தான் இருக்கணும், அந்த சம்பந்தம் எனக்கு எந்த சமயத்துல விட்டு போகக்கூடாது என்பதாக யோசித்தாள் அவள். யாரு? பூமித்தாயார். அதுக்காக அந்த பூமித்தாயார் என்ன பண்ணிட்டா அப்படின்னு கேட்டா ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தாளாம். விபுருஷ ரங்கேஸ்வர பாதரக்ஷே ரொம்ப நேரம் யோசிச்சா. ஆலோட்டிய சர்வசாஸ்திரம் என்ற மாதிரி ரொம்ப நேரம் யோசித்து பார்த்தவளானவள். வாரக்கிரமம் நூனம் அவாரணீயம். ஒன்னும் பண்ண முடியாது, இதை நாம மாத்திக்க முடியாது. நானே பண்றேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான். இன்னைக்கு நீ பண்ணு, நாளைக்கு அவா பண்ணட்டும், இன்னொருத்தர் நாளைக்கு இன்னொருத்தர் பண்ணட்டும் அப்படின்றதாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விபாகம் பிரிச்சு வைப்பா. வாரக்கிரமம் நூனம் அவாரணீயம். அப்ப பிராட்டி என்னைக்கு கைங்கரியம் பண்றாளோ அன்னைக்கும் சரி, இல்ல மற்ற தெய்வமார்கள் கைங்கரியம் பண்ணக்கூடிய சமயத்துல சரி, தனக்கு பாதுகையினுடைய சம்பந்தம் இருக்க வேண்டும் என்பதனாலே பாதுகை என்பது பூமியில் அடி வைக்காமல் இருக்க முடியாது. எப்படியே பூமியில் அடி வைக்க வேண்டும், வைக்கப்பட வேண்டும் சஞ்சார காலங்கள்ல. ஆகையால இவள் அச்சலா ஸ்தூலா. ஸ்தூலான்னு அர்த்தம் மிகப்பெரியவள், மிக பிரம்மாண்டமானவள். பூமின்றது எவ்வளவு பெரிய விஸ்தீர்ணம் உடையது, எவ்வளவு பெரியது. அப்பேற்பட்டதால மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான தன்னுடைய ரூபத்தை தான் எடுத்துக்கொண்டு சாட்சாத்தா திருவடிக்கு முறை கிரமத்துல கைங்கரியம் பண்ணுவதை காட்டிலும் எப்பொழுதுமே தனக்கு பாதுகையினுடைய சம்பந்தம் வேண்டும் என்பதனால்தான் அவள் அந்த ரூபத்துடன் விளங்குகிறாள் போலும் என்றார் சுவாமி தேசிகன். ரொம்ப டெக்னிக்கலா யோசிக்கிற தேசிகன். அதாவது பூமியில் பாதுகையினுடைய ஸ்பரிசம் என்பது ஏற்படுகிறதே, அதை கூட சுவாமி தேசிகன் அழகியது ஒரு சமத்காரமாக சாதித்திருக்கிறார். அதான் தேசிகனுடைய யூனிக் ஸ்டைல், தேசிகனுடைய யூனிக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. விமர்ஷரங்கேஸ்வர பாதரக்ஷே வாரக்கிரமம் நூனம் அவாரணீயம் பத்மாகிரஹேபி ஸ்பிருஷதி பிரதீதா ஸ்தூலேன ரூபேண வசுந்தரா த்வாம். ஸ்தூலேன ரூபேண வசுந்தரா த்வாம். வசுந்தரா ஸ்தூலேன ரூபேண த்வாம். ஸ்தூல ரூபமுடையவளாக கொண்டு துவாம் உன்னை ஸ்பிருஷதி எப்பொழுதும் ஸ்பரிசித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த உன்னுடைய ஸ்பரிசம் என்றதான அந்த பாக்கியத்தை அவள் பெற்றுக் கொண்டிருக்கிறாள். அவள் அதை இழப்பதற்கு ஒருபொழுதும் விரும்புவது இல்லை என்று சுவாமி சாதிக்கிறார். அதாவது இந்த கவிதையை ரசிக்கிறது அப்படின்றது ஒரு ரசனை. புரியுதா? இந்த கவிதையை ரசிக்கிறது என்பதே ஒரு ரசனை. தங்கம் இருக்க, தங்கம், தங்கத்துக்கிட்ட போய் ஒருத்தரை கேட்டாராம், உன்னை உருக்கிறாளே உனக்கு வருத்தமா இல்லையா? இல்ல. உன்னை உருக்கச்சே உனக்கு வருத்தம் இல்லையா? இல்ல. வச்சு அடிக்கிறாளே உன்னை, அப்ப வருத்தப்படலையா? வருத்தப்படல. உன்னை வளைச்சு முறுக்கிறாளே அப்ப வருத்தமா இல்லையா? வருத்தப்படல. அப்புறமே தங்கமே எதனால் நீ வருத்தப்படுற அப்படின்னு கேட்டா,
என்னை போய் குந்துமணி கூட கம்பேர் பண்றாள். அதை நினைச்சாலும் வருத்தமா இருக்கு. இப்பெல்லாம் நீங்க சைக்கூலி இல்ல சேதாரம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் தலையை தடவிண்டு வந்து நிக்கிற, நாமளும் அவர் சொல்றதை நம்புறோம். சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பிரஜன் எம்பெருமான் சொல்றதை நம்புறோமோ இல்லையோ, சைக்கூலி இல்லையா சேதாரம் இல்லைன்னு யாரும் ஒருத்தர் சொன்னாருன்னா உடனே அதை நம்புறோம். நீங்க வாங்க வேண்டாம் கம்பேர் பண்ணி பாருங்க அப்படின்னா ஓகேன்னு போய் கம்பேர் பண்ணி பாக்குறோம். நம்ம சரி போட்டோம். அந்த தங்கம் சொல்லிட்டு என்னுடைய மதிப்பு எத்தகையது, இன்னைக்கு 24 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏறி இருக்கு. இன்னைக்கு பெட்ரோலா தங்கமா அப்படின்னு மக்கள் யோசிக்கிற அளவுக்கு போட்டி போட்டு விலை உயர்வு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை ஒரு தராசத்துல போடுவான். 3 குந்துமணி தங்கம் 10 குந்துமணி தங்கம் அப்படின்னு எல்லாம் பண்ணுவான். அந்த குந்துமணியோட சேர்த்துதான் தங்கத்துக்கு வேல்யூ. அப்ப தங்கத்தினுடையதான வேல்யூலோ குந்துமணி வேல்யூ. போய் அந்த குந்துமணியோட என்ன நிக்க வைக்கிறாளே, நியாயமா இது தர்மமா, என்னுடைய மதிப்பு அவளுக்கு தெரியல பத்தியா அப்படின்னு அந்த தங்கம் வருத்தப்படுறான். இத மகான்கள் என்ன சொல்லுவா, வெளியூர் நாராயண சுவாமிகள் இருந்தார். வெளியூர் ராஜேஷனுடைய திருத்தமையினார் வேதாந்த வாவதூக்கர் பேர் அந்த சுவாமிக்கு. அந்த சுவாமி அந்த காலத்துல மாசம் சோமப்பிரியார அழகான ஒரு சுபாஷித ஸ்லோகம் எழுதி அந்த ஸ்லோகத்திற்கு வேதாந்தபரமா ஒரு அர்த்தம் சொல்லுவார். அந்த சுவாமி இந்த ஸ்லோகத்தை சாதிச்சு இதுக்கு வேதாந்தபரமா ஒரு அர்த்தம் சொல்லுவார். ஒரு நல்ல பண்டிதன் கீழே குருகுலத்துல வித்யாபியாசம் பண்ணும் பொழுது பலவிதமான சிரமங்களை அடைந்து இருந்தாலும் தனக்கு வித்யாபியாசம் தான் முக்கியன்றதுக்கோசரம் நல்ல சிரமத்தோடு அந்த வித்தியை நல்லா கிரகிச்சிருக்கான். கிரகிச்சு ஒரு சபைக்கோ எங்கேயோ போனான்னு சொன்னா அந்த சபையில இருக்கிறவா இவனுடைய பெருமை தெரியாமல், இவனுடைய அருமை தெரியாமல், இவனிடத்துல இருக்கக்கூடிய ஞானத்தை ரசிக்க தெரியாமல் சில பீதாம்பர பண்டிதாளோட சேர்த்து இவனை கம்பேர் பண்றான். அதாவது பீதாம்பர பண்டிதான்னு அர்த்தம்னா எங்க ஊர்ல சொல்லுவோம், இவெல்லாம் யாரு கடசால்வ பண்டிதர்கள் அப்படின்னு. கடசால்வ பண்டிதர்கள்லாம் இவாளுக்கு சால்வேன்னு அப்படி இருக்கணும். ஒரு சபையில மகான்கள்லாம் பார்த்து ஒரு நல்ல விசேஷத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக ஒரு சபையில பெரியோர்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல சால்வையா எடுத்து போத்தணும். அந்த சால்வை கூட கட்சிக்கார சால்வை மாதிரி இருக்கக்கூடாது. அழகா ஒரு சால்வை எடுத்து போத்தினா சரி இவர் ஏதோ பண்டிதார், அவர் பகுமானிக்கப்பட்டார் அப்படின்னு. அந்த காலத்துல இந்து பட்டேஷங்கர்லாம் திருவனந்தபுரம் எழுந்தாருன்னா திருவனந்த மகாராஜா ரெட்ட சால்வை பூத்தி அவரை கௌரவிச்சாங்குவார். ஒரு சால்வையில ரெட்ட சால்வை பூத்துக்கிறது பெரிய கௌரவம். ஒரு சால்வை போத்துறது ஜென்ரல், ரெட்ட சால்வை போத்தி அவளை கௌரவப்படுத்துறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி ரெட்ட சால்வை போத்தினா தோடா போட்டா அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி கௌரவிக்க வேண்டிய இடத்துல அவளுக்கு அந்த கௌரவம் இல்லாமல் சாமான்யமா ஏதோ ஒருத்த கடையில போனா நல்லில போய் ஒரு சால்வை வாங்கினது தோல்ல போட்டு வந்து உட்காந்துட்டான், சபையில வந்து உட்காந்துட்டான். ஓ இவரை சால்வை போட்டுக்கார், அவரையும் சால்வை போட்டுக்கார், 2 பேரும் ஒரே மாதிரிதான் அப்படின்னு தாரதமியம் இல்லாமல் அவனை அந்த பண்டிதன், உண்மையான பண்டிதனுக்கு மற்ற பண்டிதர்களுடைய தாரதமியம் இல்லாமல் அவனை நாம் நினைத்தோம் என்றால் அந்த பண்டிதனுடைய மனசு என்ன பாடுபடும் தெரியுமா? எதை போல இந்த தங்கமானது குந்துமணியுடன் தன்னை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்ன பாடுபடுமோ அந்த பாடுபடும். ரொம்ப அழகான விஷயமே. குந்துமணியானது தங்கத்துடன் ஒப்பிடப்படும் பொழுது என்ன பாடுபடுமோ அந்த பாடுபடும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அழகா இது ஒரு ரசனையோடு நாம அனுபவிக்கணும். ஏன்னா சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்தை எந்த மாதிரி ஒரு மூடுல கிரியேட் பண்ணிருக்காரு ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் பாகவரோஜால வரக்கூடாது, தனக்கு அந்த மாதிரி ஒரு சமங்கள் ஏற்பட்டுடக்கூடாது, இதனால போட்டி பொறாமை உலகத்துல ஏற்பட்டுடக்கூடாது அப்படின்றத தேசிகன் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. விமர்ஷரங்கேஸ்வர பாதரக்ஷே வாரக்கிரமம் நூனம் அவாரணீயம் பத்மாகிரஹேபி ஸ்பிருஷதி பிரதீதா ஸ்தூலேன ரூபேண வசுந்தராத்வாம் அபிரக்ஷசி த்வமனபாய நிதிம் மணிபாதுகே மதுபிரச்சரணம் அதயேவ தேவி ததனன்யதனாஹ சிரசா வஹந்தி பவதீஹி கிருதினஹ. ததனன்யதனாஹ பரதன் என்ன பண்ணா, அடித்தளம் 2ஐயும் எழுத கண்ணியன் முடித்தளம் இவனை என்று முறையில் சூடினான். ஓனும் வந்தா அழுதான், எனக்கு எதுவுமே தேவையில்லை எதுவுமே தேவையில்லைன்னா ஓடி வந்தா பெருமாள் திருவடியில விழுந்தான். விழுந்தன பெருமாள் என்ன பண்ண அவனுக்கு பாதுகை கொடுத்தார். அதான் சொன்னார் போஜ மகாகவி சம்புராமாயணத்துல, ஐயா ஒரு மகுட்டம் வேண்டாம், ஒரு மகுட்டம் வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு மகுட்டம் வேண்டாம், நான் அயோத்தியினுடைய ராஜாவா ஏற்றுக்கொள்ள மாட்டேன், முடிசூடிக்கொள்ள மாட்டேன் என்று பரதன் ஓர் அழுதான். கடைசியில மகாரகம் மகுடத்வயம், அவனுக்கு 2 கிரவுன் ஏற்பட்டது. 2 மகுடம் கொடுத்தார் பெருமாள். எப்படிடா 2 பாதுகை,
அந்த 2 பாதுகைகள் அவனுக்கு 2 கிரௌன் மகாரகம் மகுடத்வயம் அப்படின்னு. வாண்டாம் வாண்டாம் பெருமாள் விபீஷன் வாண்டாம் வந்தா பரித்தியக்தா மயாலங்கா மித்ராணி சதனானஜ பவத்கதம் ச மே ராஜ்யம்னா எல்லாத்தையும் விட்டான். எனக்கு ஆள விடுறா சாமி, எனக்கு எதுவுமே வேண்டாம், பெருமாளை நீதா ஒழுந்தார். வந்த உடனே பெருமாள் என்ன பண்ற அவனுக்கு இந்தா விபீஷனா லங்காபுரி ராஜ்யம்னு எல்லாத்தையும் விட்டு பெருமாள் தான் வந்தா நின்னையே தான் வேண்டின்னு எல்லாத்தையும் விட்டு பெருமாள் தான் வந்துட்டா. சரீரம் ஆரோக்கியம் அர்த்தாம்ச்ச போகாம்ச்சைவ ஆனுஷங்கிகான் தனாதி தியாயினாம் நித்தியம் அபவர்க்க பிரதோ ஹரிஹின்னு. சரீரம் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, ஐஸ்வர்யம் வேணுமா, போகம் வேணுமா, பிள்ளை பொண்டாடிகளுக்கு கல்யாணம் ஆகணுமா, என்ன வேணும் உனக்கு, எதுவா இருந்தாலும் பெருமாள் கொடுப்பான் அப்படின்றதான ஒரு நம்பிக்கை மகாவிஸ்வாசம் இருக்கு. அப்பேற்பட்ட மகான்கள் சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரண திராணசேகராக ஜெயதி எதிராஜ சுத்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி என்பதாக ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரண திராண சேகராக எம்பெருமானுடைய திருவடித்தாமர்களை தங்கள் தலையில் சூடிக்கொள்பவர்கள். அப்பேற்பட்ட மகான்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அலபிராமமான பாக்கியம், அப்பேற்பட்ட மகான்களுக்கு உயர்ந்ததான பாக்கியமாக கிடைச்சிருக்கு. அபிரக்ஷசி தொமனபாயநிதிம் மணிபாதுகே மதுபிதரணம். அம்மா பாதுகாதேவியே, பகவானுடைய திருவடியாகிற அழிவில்லா புதையலை நீ காக்கிறார். பெருமாளுடையதான அனபாய நிதி, எப்பேற்பட்ட நிதி, வைத்தமா நிதியான பெருமாள், நிக்ஷேப வித்தனான பெருமாள், பெருமாளுடைய திருவடி தாமரைகள் என்னும் நிதி. என்னுடையதான தனம் மதீயம் தவபாத பங்கஜம் அப்படின்னு மதீயம் தனம், என்னுடைய தனம் இது, தவ பாத பங்கஜம், பெருமானே உன்னுடைய திருவடித்தாமரைகள் என்னுடைய செல்வம், உன்னுடைய திருவடித்தாமரைகள் தான் எனக்கு செல்வம் அப்படின்ற. தனம் மதீயம் தவ பாத பங்கஜம், என்ன பண்ணே சர்வேஸ்வரா, உன்னுடைய திருவடித்தாமரைகள் தான் எனக்கு உயர்ந்த தனம். தனஞ்சய ரத செந்தனம் தத்தனம் அப்படின்னு தேசிக்கும். அந்த தனத்தை காப்பாற்றுகிறார், புதையலை காப்பாற்றுகிறார், செல்வத்தை காப்பாற்றுகிறார். அபிரக்ஷசித்வமனபாய நிதி. இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுமா, இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு. இப்ப மற்ற செல்வங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே நிமிஷம், தனம் மதீயம் தவபாத பங்கஜம், இந்த ஒரு தனம் இருக்க அது ஒரு விசேஷமானது. என்னன்னா இப்ப வித்தியை பத்தி சொல்லுவா, நச்சோரஹாரியம் நச்ச ராஜஹாரியம் ந பிராத்ருபாஜ்யம் நச்ச பாரஹாரி யயே கிருதே வர்த்தத ஏவ நித்யம் வித்யாதனம் சர்வதனா பிரதானம் அப்படி ஒரு வாக்கியம், ஒரு சுபாஷிதம் ரொம்ப அழகா சொல்லுவோம். ஒருத்தர்கிட்ட ஞானம் இருக்கு, நல்ல ஞான சம்பத்து இருக்கு. அந்த ஞான சம்பத்து இருந்ததுன்னா அதை யாராவது ஒரு திருட எடுத்து போக முடியுமா? இப்ப நம்ம தேசத்துல எத்தனை பேர் எப்படி இல்லாம படையெடுத்தான், என்னென்னவோ அக்கிரமம் பண்ணான், எப்படி இல்லாம நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் கொள்ளடிச்சா. ஆனால் அவ என்ன பிரயத்தனம் பண்ணியும் நம்முடைய ஞானத்தை அவளால கொள்ளடிக்க முடிஞ்சிடும், நம்முடைய ஞானத்தை அவளால அபகரிக்க முடிஞ்சிடும் இல்லையே. என்ன சோரஹாரியம் இல்ல ராஜாக்கள் எங்களுக்கு பங்கு கொடு அப்படி சொன்னா ஞானத்தை எப்படி பங்கு கொடுக்கறது? நம்ம தேசத்தை பொறுத்தவரை ஒரு காலத்துக்கு பிறகு ராஜாக்கள் எல்லாருக்கும் அஜ்ஞானிகள் தான். அதனால அவளுக்கு ஒரு ஞானமும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ந சோரஹாரியம் நச்ச ராஜஹாரியம் ந பிராத்ருபாஜ்யம் இல்ல இருக்கு. இந்த தயாதி சொல்றாள் இல்லையோ, பங்காளின்றாள் இல்லையோ, திருவுள்ளம் அறியவும் அப்படின்னு முதல்ல நமக்கு சமாச்சாரம் சொல்றோம் இல்லையோ, அப்பேற்பட்டவா சொத்துல பங்கு எடுத்துக்கலாமே. ஞானத்துல பங்கு எடுத்துக்கோங்க, யார் வேணான்றா? எங்க எடுத்துக்கிறது? 2 விஷயத்துக்கு கிட்ட வர மாட்டான். ஒண்ணு ஞானம், 2வது ஆத்துல திருவாரூரம் பண்ற பெருமாள். இது 2க்கு பங்கே கிடையாது, அதை பத்தி கவலையப்பட மாட்டான். மீதி எல்லாம் செங்கல் சுண்ணாம்பு ஜல்லி மணல் என்ன இருக்கோ, ஈயச்சொம்பு, இனிமே ஈயச்சொம்பு கூட அவுடேட்டட், எல்லாம் மனங்களை இப்ப குக்கருக்கு மாதிரியாச்சு. அதனால எல்லாமே போடுச்சு. ஜெய கிருத்தைய வர்த்ததையே நித்தியம். அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. சில பைசாவை செலவழிச்சா அப்பா கைங்கரியத்துக்கு செலவழிச்சுட்டு போக மீதியை வச்சுட்டு சண்டை போட்டு ஒருத்தருக்கு பங்கெடுத்துப்போம். கைங்கரியத்துக்கு எவ்வளவு செலவழிச்சோமோ அது போக மீதியை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு விசாரம் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் இது எப்படி? ஜெய கிருத்தைய வர்த்ததை ஏவ நித்தியம் வித்யாதனம் சர்வதனா பிரதானம். வித்யன்றது என்னது? தனங்களுக்குள்ளே பெரிய தனம் அப்படின்னு. வேதாந்திகள் என்ன பண்ணா அந்த ஞானத்தை கொண்டு என்ன பண்றார்? பிரம்மஜானாது மோக்ஷா அப்படின்னு. பிரம்மஜானம் தான் ஞானம். கர்ம தன்ன வந்தாய யாவித்யா சா விமுக்தையே ஆயாசாய அபரம் கர்ம. பிரசாதுடைய வாக்கியம் இது. சுவாமி தேசிகன் காண்பிக்கிற சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகையவை என்று இமையா இவையேத்திய 8 எண்ணிய நம் சமயாசிரியர் சதிர்க்கும் நிலை அப்படின்னு சாதித்தார். அப்ப எற்கர்ம தன்ன வந்தாய, எந்த கர்மா பண்றியோ அந்த கர்மா அவனுக்கு பந்த நிவர்த்தியா இருக்கணுமே தவிர்த்து பந்த அபிவிருத்தியா இருக்கக்கூடாது.
யா வித்யா கல்வின்னு சொன்னார். எது கல்வி? அஸ்மத் வித்யா ஆத்ம வித்யா. எந்த கல்வி? விமுக்தையே உனக்கு முக்தி லாபாய முரளிப்பு பஜனம் என்பதாக மோட்சத்தின் பொருட்டு எந்த கல்வி உனக்கு பிரயோஜனவத்தா இருக்கோ அதுதான் கல்வியை தவிர்த்து மீதி கல்வி கிடையாது. ஆயாசாய அபரம்னர் அதெல்லாம் மீதி ஹோல்டிங் அனதர் கேப் அப்படின்னு தலையில் ஒரு தொப்பி போட்டுட்டு கவுன் போட்டுட்டு நாம போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுவே தவிர்த்து நம்முடைய கல்வின்றது பிரயோஜனம் இல்லை. அதனால்தான் என்ன பண்ணார், இவனை பார்த்து, யாரு தந்தையானவர் ஸ்வேதகேதுவை பார்த்து அவ அப்பா என்ன பண்ணார், எல்லாம் தெரிஞ்சா மாதிரி இருக்கியே, எதை தெரிஞ்சிருந்தா எல்லாம் தெரிஞ்சின்றதாகவும் அதை தெரிஞ்சிருந்தியான்னு ஒரு கேள்வி கேட்டார். அவர் தான் விசுவினுடைய அப்பாவுக்கு போல இருக்கவர். அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்? எதை தெரிந்து கொண்டா எல்லாம் தெரிந்ததாகவும் அதை தெரிந்து கொண்டிருக்கிறாயா, அல்லது எல்லாம் தெரிந்ததாக நினைத்துக் கொண்டு எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாயா? அதான் சுவாரஸ்யம். அப்புறம் தான் அவன் முடிச்சான். எங்க மறுபடியும் தன்னுடைய அப்பா குருகுலத்துக்கு அனுப்பிடுவாரோ, மறுபடியும் முதல்ல இருந்தா ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு பயத்தினால என்ன பண்ணான், அப்பா எங்க ஆச்சாரியனுக்கு அது தெரியாது போல இருக்கு, அதனால நீயே சொல்லிக் கொடு என்று ஸ்வேதகேது தன்னுடைய தகப்பனாரிடத்துல வேதாந்தத்தை உபதேசிக்க பெற்றான் என்று உபநிஷத்துல கதை சொல்லப்படுகிறது. அப்ப வித்யா அப்படின்னாலே எது அர்த்தம்? பிரம்மஜானம் அப்படின்னு அர்த்தம். அந்த பிரம்மஜானத்தினால் நமக்கு என்ன ஏற்படுறது? எம்பெருமானுடைய சரணாரவிந்தத்தை தவிர்த்து நமக்கு வேறொரு புகழ் இல்லை என்பதாக ஏற்படுகிறது. எம்பெருமானுடைய திவ்ய சரணாரவிந்தத்தை காட்டிலும் நமக்கு வேறொரு புகழ் இல்லை என்பது அங்கே நிர்ணயித்தமாகிறது. அப்பேற்பட்டதான் அந்த புகழ் நமக்கு யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருத்வ வியாமோகதா ததிதராணி திருநாயமேனே. போன வார காலக்ஷேபத்துல இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை பார்த்தோம். இப்பயும் அதே அர்த்தம் தான். தனம் மதியம் தவ பாத பங்கஜம் என்ற அளவந்தார் அருளிச்சு. அப்பேற்பட்டதான அந்த நிதியான இருக்கக்கூடியது பகவானுடைய திருவடி. அந்த திருவடியை ரட்சிக்கிறது. அந்த திருவடிக்கு லாக்கர். அந்த திருவடிக்கு லாக்கர் எது அப்படின்னு கேட்டா பாதுகாதேவிதான். அபிரக்ஷதித்வமனபாயநிதிம் மணிபாதுகே மதுபிதச்சரணம். மதுபிதச்சரணம் மதுஹந்தாவான மதுசூதனான பெருமானுடைய திருவடியை பாதுகையே நீ காப்பாற்றுகிறாய். அதையேவ தேவி தத் அனன்யதனாக. அதனாலதான் தத் அனன்யதனாக வேற கிடையாது அவளுக்கு. உங்ககிட்ட என்னடா இருக்குன்னு பெருமானுடைய திருவடி இருக்கு. ஒரு அப்பா போயிட்டார், அப்பாவுடைய சொத்துக்கள் பசங்கள்லாம் பிரிச்சுக்கிறா. ஒருத்தர் அவர் 2 லட்சம் வச்சிருந்தார், 3 லட்சம் வச்சிருந்தார், 30 லட்சம் வச்சிருந்தாருன்னு. ஒருத்தன் வீட்டை எடுத்துக்கிறேன்னா, ஒருத்தன் ரூபாய் எடுத்துக்கிறேன்னா, ஒருத்தன் வெள்ளி பாத்திரங்கள் எடுத்துக்கிறேன்னா, இன்னொருத்தரை கேட்டா நீ என்னடா பண்றேன்னு. நம்ம பரம்பரையில பெரியவாழ்ல ஆராதிச்ச பெருமாள் இருக்காரு, அந்த பெருமாளை கொண்டு போய் நான் ஆராதிக்கிறேன்னு சொன்னான். அவன் என்ன சொன்னான்? பரதன் மத்வா திருநாய பரதோ மணிபாதுகேத்வாம் ராமேணதாம் விரகிதா ரகு ராஜதானின்னா. என்ன பண்ணிட்டான்? ராமன் இல்லாததான எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, ராமன் தான் எனக்கு பிரதானம். ராமனுடையதான திருவடிகளை தவிர்த்து யாவன்ன சரணோ பிராத்து பார்த்திவ ஜஞ்சனான்விதோ ஷரசா தாரயிஷ்யாமி நமேஷாந்திர் பவிஷ்யதி அப்படின்னா. ஒரே ஜுரம், உடம்பெல்லாம் கொதிக்கிறது, பக்கத்துல நிக்க முடியல, ஆனல் அடிக்கிறது, உடம்பெல்லாம் எரியுது. யாருக்கு? வசிஷ்டாதிகளுக்கு. எப்ப? பரதன் பக்கத்துல நிக்கச்சு. என்னடானா பரதனுடைய தாபம் அப்படி கொதிக்கிறதா. வசிஷ்டர் சொன்னார், பரதா இவ்வளவு உட்கட்டமான தாபாத்துனா இருக்கேடாப்பா, எப்படா உனக்கு இந்த ஜுரம் நீங்கும்னா சங்க சக்கர கதா பத்ம ரேகைகளினாலே அடையாளமிடப்பட்ட பிரபுவினுடைய திவ்ய சரணாரவிந்தங்களை என் தலையில் நான் ஏற்றுக்கொண்டால் தான் எனக்கு சாந்தி உண்டாகவே தவிர்த்து தத் பரியந்தம் எனக்கு சாந்தி கிடையாது. நமே சாந்திர் பவிஷ்யதி, நமே சாந்திர் பவிஷ்யதி யாவன்ன சரணோ பிராது பார்த்திவ வியஞ்சனான்விதோ சிரகா தாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதின்னு ஓடினான் பரதம். அதனால்தான் கடைசியில் என்ன சொன்ன? அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினன் முடித்தளம் இவையென்று முடியில் சூடினான். ஓர் அழுதான், எதுவுமே தேவையில்லைன்னா, எதுவும் கிடையாதுன்னா அதை தூக்கி விடுவான். பரிவேத்தாரம் ஆத்மானம் மேனே ஸ்ரீகரநாத் புவகான காளிதாசன். ரொம்ப அழகான வார்த்தை. எல்லா விதத்திலும் தகுதி வாய்ந்தவனாக தமையன் இருக்கும் பொழுது, அந்த தமையன் கல்யாணம் செய்து கொள்ளாத பொழுது, அந்த தமையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாத பொழுது தம்பியானவன் கல்யாணம் செய்து கொண்டானேயானால் அந்த தம்பிக்கு வரக்கூடிய தோஷத்திற்கு பரிவேற்று தோஷம் என்பதாக பெயர். மூத்தவன்
எல்லா பண்புகளுடன் கூடியவனாய் இருந்தும் ஏதோ சில காரணத்தினால் அவனுடைய திருமணம் தடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்குள்ளாக இளையவன் ஆசைப்பட்டு மனம் செய்து கொண்டானேயானால் அந்த இளையவனுக்கு ஏற்படும் தோஷத்திற்கு என்ன பேரு? பரிவேற்று தோஷம். அது போன்றுதான் என்னுடைய தமையன் ராமன். அவன் ராஜ்யார்கன். அப்பேற்பட்டதான ராமனுக்கு ராஜ்யம் இல்லாத பொழுது அந்த ராமனை, அந்த ராஜ்யத்தை நான் எப்படி ஆள முடியும்? பரதன் ஒரு கேள்வி கேட்டான். இங்க பாருங்க சுவாமி, இப்ப எதுக்காக என்ன ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண சொல்ற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் ராமனை பார்த்து. இல்லடா, ராஜ்யமும் கிட்ட ஒப்படைக்கல, நீ பார்த்து போடணும். சரி, நான் யாருன்னா பரதன். பெருமாள் பரதனுடைய இன்டென்ஷனை புரிஞ்சுங்க. நீ என்ன பாவத்துல கேட்கறியோ அந்த பாவத்துல நான் ஆன்சர் பண்றேன், சொல்லுங்க சுவாமி நீ யார் அப்படின்னு. நான் யார் அப்படின்னு பரதன் கேட்டான். பெருமாள் சொன்னா நீ சேஷபூதன், அதாவது எம்பெருமானுக்கு சேஷபூதன், உனக்கே நாமா செய்வோம் இருக்கக்கூடிய பரத். பரதனுடைய பாவத்துல ஒரு விதமான தோஷமும் சொல்ல முடியாது இல்லையா? ஆனா நீ எனக்கு சேஷன் அப்படியா? ரைட், ஓகே. ராஜ்யம் என்னது அப்படின்னு கேட்டான். ராஜ்யம் என்னுடைய சேஷம் தான் நம்புறவன். பரதன் கேள்வி கேட்டான், நானும் உனக்கு சேஷபூதன், ராஜ்யமும் உனக்கு சேஷபூதன், ஒரு அடிமை இன்னொரு அடிமையை எப்படி ஆள முடியும்? லாஜிக்கே சரியில்லையேன்றான். அழகா கேள்வி கேட்டான். ஒரு அடிமை இன்னொரு அடிமையை ஆளுகை உண்டா? எஜமானன் அடிமையை ஆளலாமே தவிர்த்து அடிமையை ஆள முடியுமா? பெருமாள் சொன்னார், இது இரண்டாவாதம். சரி, உன் பட்சத்துக்கே வரேன். அடிமையை ஆளுகை உண்டு என்று சொன்னால் அவர் ராஜ்யம் என்ன ஆளட்டும், நான் ஏன் ராஜ்யத்தை ஆளணும்? இதான் பரதனுடைய கேள்வி. ஆக்சுவலி பெருமாள் கிட்ட இந்த கேள்விக்கு ஆன்சரே கிடையாது. நானும் உனக்கு சேஷபூதம், ராஜ்யமும் உனக்கு சேஷபூதம், நாங்க ரெண்டு பேருமே உனக்கு சேஷ வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். இதுல நான் என்ன வசதி ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றது? அப்படித்தான் நீ கன்சிடர் பண்ணீங்கன்னா ராஜ்யம் என்ன ஆளட்டும், நான் ஏன் ராஜ்யத்தை ஆளட்டும், நான் ஆள முடியும் நான் பரத். அதான் சுவாரஸ்யம். அதுக்கப்புறம் பெருமாள் என்ன பண்ணார்? சப்தோசி ரகுநந்தன, நான் சொல்றது கேளு அப்படின்ட்டார். சேஷம் கோபேன போட ஏத்த நான் சாஸ்திரஜன்னா. சில இடத்துல ஆன்சர் சொல்லியா ஓட கத்தி பேசுறது, அதான் பெஸ்ட் இல்லையா? உபன்யாசம் மேல ஓடலனா வெங்கடா ஹரவண கோவிந்தா கோவிந்தா அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணா அது கூட விட்டு போனது ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி என்ன பண்ணிட்டார்? அதைத்தான் அவனுக்கு தனக்கு செல்வமாக நினைத்தான். இல்லைன்னா எது அழுது புரண்டு உருண்டு போயிட்டு ராமன் தான் வரணும்னு சொன்னவன் எப்படி ராமனுடைய பாதுகையை மட்டும் பெற்று வந்தான் இல்லையா? ச காமம் அனவாப்பியவன் எங்க ராமாயணத்தினுடையதான சம்ஷேபத்துல என்ன சுவாமி, இது சந்தோஷமா வந்தானா சந்தோஷம் இல்லாமல் வந்தான். அபினவதேசகன் உத்தமூர் சுவாமி இதுக்கு அழகா ஒரு நிர்வாகம் பண்ணி காண்பிச்சார். பரதனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றத பாதுகாசகஸ்திர பூர்வகமாக உத்தமூர் சுவாமி ராமாயண ரசாஸ்வாதியில வியாக்கியானம் பண்றார். ஆகையால அதையே தேவி ததனன்யதனாக, எம்பெருமானுடைய திருவடித்தான் தங்களுக்கு நிரூபகம், எம்பெருமானுடைய திருவடித்தான் செல்வம். அந்த செல்வத்தை எப்பொழுதும் வைத்து ரட்சிக்கக்கூடிய பாதுகை அவள் எப்பேற்பட்டவள்? அந்த பாதுகையை தங்கள் சிரசில் சூடியவர்கள் ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ரான சேகராக. முதல் ஸ்லோகத்துடைய அர்த்த விசேஷத்தை முழுமையா கொடுக்கிறார். ஸ்ரீரங்க பிருத்வீஷ உலகத்தை எல்லாம் ரட்சிக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடி தாமரையை காப்பாற்றக்கூடிய பாதுகையை தங்கள் தலையில் வைத்து கொண்டாடக்கூடிய பரத சமய சித்தாம் அப்படின்னு. சில பேர் எப்பேற்பட்டவாள் பரமைகாந்திகளுக்கு என்ன பேர் அப்படிங்கிறார்? அவர்கள்லாம் பரதர்கள் பேர். பரதர்கள்னா பாவராக தாளத்துடன் கூடிய நாதமுனியின் வழி தோன்றர்கள் அவர்கள். அப்படி அர்த்தம் பண்ணணும் அதுக்கு. பாரத அப்படின்னு சொன்னா பாவராக தாளம். அப்ப நாதமுனிகளை போன்றவர்கள். பரத சமய சித்தாம்னா எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியை காப்பாற்றக்கூடியவள் பாதுகை யாரு? சுவாமி நம்மாழ்வார் என்று ஆச்சாரிய சம்பந்தத்தின் அபிமானத்தை அடைந்து உயிர்ந்திருப்பவர்கள். ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருமையை அவர்கள் உணர்ந்திருப்பவர்கள். அவர்களுக்குத்தான் சந்தகான்னு பேரு. அப்பேற்பட்டவர்களுக்கு தான் சந்தகான்னு பேரு. அதையேவ தேவி ததனன்யதனாஹ சிரசா வஹந்தி பவதீம் கிருதினஹ பதயுகமிவ பாதுகே முராரேஹ பவதி விபூதிரகண்டகாத்வயைவ கதமிவ ஹிருதயானி பாவுகானாஹ ததனுபவாத் உபஜாத கண்டகானி. பதயுகமிவ பாதுகே முராரேஹே ஒரு பியூட்டிஃபுல்லா ஸ்லோகம் சொன்னார். ரொம்ப அழகான ஸ்லோகம். அழகான சம்ஸ்கிருதத்தை அற்புதமா ரசிக்கலாம். இப்ப தேசிகன் சாதித்த சீத்தை காட்டுக்கு கிளம்புற ராமனுக்கு முன்னாடி
அந்த சீதை என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்கந்தி குஷகண்டகாம் இதி சீதாபி எதிர்த்து நீயேஷ பிரணவாமிதாம் அப்படின்னு. ராமா நீ என்ன அழைச்சுன்னு போனோம் அப்படின்னா, பாண்டாண்டியம்மா ஆத்துல ஏறு சம்தாரு அப்படின்னாரு. அதெல்லாம் முடியாது. எஸ்தொயா சகசஸ்வர்கா நிறையோ எஸ்தொயா வினா, பயங்கரமான பஞ்சு டேலாக்கெல்லாம் பேசினா சீதை. அதாவது எந்த சமயத்துல தேவையில்லை அந்த சமயத்துல பொம்மநாடுகளுக்கு புத்தி நல்லாவே ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு வால்மீகி. என்ன கோச்சுக்காரிங்கோ இதுக்கு ஏதாவது கேஸ் கீது போடணும்னா அது வால்மீகி ராமாயணத்தை பார்த்து போட்டுக்கணும். என்னடா அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, நீ இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன், நான் அதெல்லாம் வேற எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு ராமன் இல்லாத இடம் அயோத்தின்றது காடு அப்படின்ட்டு. இருக்கச்சே ஒழுங்கா வச்சுக்க மாட்டேன்றான். கிளம்பச்சே இல்லை நானும் வருவேன். நான் சொல்ல கேளு, காட்டுல புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், கரடி இருக்கும், அப்புறம் நீ எதுக்கு இருக்குன்னு கேள்வி கேட்டான். கிம் துவாமன்கிற வைதேகா பிதாமை மிதிலாதிபா ராம ஜாமாத்தரம் பிராப்திய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் தாவும். எங்க அப்பா ஒரு பொம்மநாட்டிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, இப்பதான் எனக்கு தெரியுது ஆம்பளைக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னு அவனுடைய பௌருஷத்திற்கு விலை வைக்கிற மாதிரி பேசிட்டான். நான் ராமன் பெரிய வருத்தப்படுற, அதுக்கெல்லாம் டிட் ஃபார் டேட்லாம் ராமன் ஸ்மூத்தா 3 இடத்துல ரியாக்ஷன் காமிச்சார். ஒண்ணு சித்திரக்கூடத்துல, இன்னொன்னு தண்டகாரண்யத்துல, 3வது சுந்தரகாண்டத்துல அந்த ராமபிரான் அக்னி பிரவேசம் கூட வச்சுக்கலாம். அதெல்லாம் நிறைய சூக்ஷ்மங்கள் சொல்லுவான். சீதையின் மனசு என்ன அப்படின்னு கேட்டா உடனே ராமபிரானுடைய விஷயத்தை காண்பிப்பார். உத்தர ராமச்சரித்தம் நாடகத்துல பௌபூரி சொன்னான், உற்பத்தி பரிபூதாயாக கிமன்யை பாவனாந்தரைகின்னு. தன்னுடைய ஹிருதய புண்டரீகத்துல பெருமாள் புடம் போட்ட தங்கமா சீதையை வச்சிருக்காரு. யாருக்கு தெரியும் அதை பத்தி? யாருமே அதை பத்தி புரிஞ்சுக்கவே இல்லை. எங்க கண்டுபிடிச்சா அப்படின்னா, அந்த புடம் போட்ட சீதையை தான் சொர்ண சீதையாக்கி பெருமாள் யஜ்யம் பண்ணார். தெரிஞ்சுக்கோ, கனகவல்லியா யஜ்யம் பண்ணினார் காண்பிச்சான் உத்தராமச்சரிதத்திலையும் ரகுவம்சத்திலையும். உற்பத்தி பரிபூதாயாக்கி மன்யை பாவனாந்தரைஹி தீர்த்தோதகம் மன்னிச்ச நாண்யத சுத்தி மருகதாஹா அப்படின்னு சொன்னார். புடம் போட்டு தங்கமாக்கி வச்சான் பெருமாள் ஹிருதயத்துல. அத சீதை இருக்கச்சே புரிஞ்சுக்கல ஆஸ் யூஷுவல் அப்படின்ட்டு. என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்ப சீதை சொன்னா, உனக்கு முன்னாடி நான் காட்டுக்கு போறேன், பஞ்சனச்சிவக்கும் மென்கால் தேவி என்பதாக கம்பராமாயணம். பஞ்சு கூட அவளுக்கு கால் நோகும், அந்த அளவுக்கு அவ்வளவு மிருதுவான பிராட்டினுடைய பாடம். அந்த பாடம் என்ன பண்ணிட்டு, அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்கந்தி குஷகண்டகம். உனக்கு என்ன பிரச்சனை? பொருந்தார் கைவேல் நுதி போல் பறல்கள் பாய மெல்லடிகள் குருதி சோர விரும்பார காண் விரும்பி வெயில் உரைப்பன குலசேகர ஆழ்வார் பாடினார். சத்ருக்கள் கையில் இருக்கக்கூடிய கூறான வேலை போன்று கற்களும் முட்களும் காலில் குத்துமே ராமா, எவ்வளவு கஷ்டப்படுவே நீ அப்படின்னா அழகர் அவர் தசரதன் புலம்பலாக குலசேகர ஆழ்வார் காண்பிப்பார். அப்படி போகச்சே காலில் கல்லு முள்ளுலாம் குத்தும். அந்த குத்திக்கெல்லாம் என்ன ஆகும்? அது காலில் ரொம்ப ரத்தம் வரும், ரணம் வரும். இப்ப எதுக்காக நாம பாதுகை போட்டுக்கிறோம்? பாதுகை என்ன பண்ணும்? கண்டக சோதனை பண்ணும். கண்டகம்னு அர்த்தம் முள்ளுக்கு பேர். கண்டகம்னா முள்ளுக்கு பேர். கண்டக சோதனைனா அந்த முள்ளு குத்தாமல் பாதுகையானது திருவடியை ரட்சிக்கும் இல்லையா? அந்த பாதுகையில் முள்ளு குத்தும், ஆனால் பாதுகை திருவடியை ரட்சிக்கிறது, திருவடி ரட்சிக்கப்படும் இல்லையா? இதுதான் பாதுகையினுடையதான காரியம். சீதை சொன்னா, உனக்கு முன்பாக நான் நடந்து சென்று என் பாதங்களில் முட்களை தைத்துக் கொள்கிறேன், ராமா நீ நடந்து வரும்பொழுது அது மிருதுவாக இருக்கும் அப்படின்ட்டான். எந்த பாதுகையின் கைங்கரியத்தை தான் ஏற்று செய்வதாக பிரதிஜை செய்து சீதை முன்னே நடந்தாளோ என்று தேசிகன் சாதிக்கிறது. ராமாயண ஸ்லோகத்தை நான் அரஸ்லோகம், சுவாமி தேசிகன் ஒரு அரஸ்லோகம், ரெண்டுத்தையும் கம்போஸ் பண்ணி பாதுகா சாஸ்திரத்துல ரீமிக்ஸ் பண்ண. அது இந்த திருக்குறந்த சிவன் ஆண்டவன் சாதிப்பார். சத்தியாகாலம் நெருஞ்சிமுள் ரொம்ப ஃபேமஸ். இப்ப இல்ல, இந்த கதையில 50 வருஷத்துக்கு முன்னாடி. சத்தியாகாலம் நெருஞ்சிமுள் ரொம்ப ஃபேமஸ். இந்த நெருஞ்சு முள் ஒரு முள் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்க? அது கால குறுக்கு குத்தும் இல்ல? சில இடங்கள்ல போனோம்னா அது அப்படியே வரிசையா குத்தும். சத்தியாகாலத்துல அப்படிதான் இருக்குமா நெருஞ்சு முள், அப்படி இருக்கும் கால குத்துமா. ஒருத்தனுக்கு கால நெருஞ்சு முள் குத்தி எடுத்து அதுக்காக டாக்டர் கிட்ட போனான். சாதாரணமா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் புரியாம எழுதி தருவார். இந்த டாக்டர் பொயட்டிக்கல் ஃபேண்டசி இருக்கக்கூடிய டாக்டர். அவர் அழகா ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதினார். என்ன எழுதினார் அப்படின்னு கேட்டார். 10 ரதன் புத்தீரானின் மித்தீரானின் சத்ருவின் பத்தினியின் காலை வாங்கி தேய் அப்படின்றார். தலைவரே பிரிஸ்கிரிப்ஷன் புரியாது, இது சுத்தமா புரியல, போய் பாருன்ட்டார். இதான் மெடிசன், மெடிக்கல் ஷாப்ல போய் கேளு கொடுப்பான்ட்டு. மெடிக்கல் ஷாப்ல போனா அவனுக்கு என்னவோ புரியும். அவனுக்கு பரிசர வினத்தானா மூர்த்தி துர்வர்ண பங்கின் நம்முடைய தள்ளெழுத்தும் தெரியும், டாக்டருடைய கையெழுத்தும் தெரியும். அவன் பாதுகாப்பு சாஸ்திரத்துல நிபுணன் போல இருக்கு. யாரு? அந்த மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறான்.
வாங்கினா பிரிஸ்கிரிப்ஷன் பூ இதானா சார் அப்படின்ட்டான். என்ன அப்படின்னு 10 ரதன் புத்திரன் தசரதன், தசரனுடைய புத்திரன் ராமன். அந்த ராமனுடைய மித்திரன் நிறைய பேர் இருக்காளே, இங்க யார் பாரு அப்படின்னாரு. கொஞ்சம் யோசிச்சார். மித்திரன் சுக்ரீவ். ஓகே ரைட். 10 ரதன் புத்திரனின் மித்திரன், மித்திரனுக்கு சத்ரு யாரு? சுக்ரீவனுக்கு சத்ரு யாரு? வாலி. ஆமா கரெக்ட். அந்த சத்ருவின் பத்ரி யாரு? தாரை. கரெக்ட். அப்ப தாரையின் காலை வாங்கிட்டு, ஐயோ தாரை காலை நான் எதுக்கு தேக்கணும், என் காலை நான் முள்ளு குத்திட்டு, ஐயா தாரையில காலை வாங்கினா தரை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நெறிஞ்சு மொழி காலில் குத்திட்டான். ஒரே ட்ரீட்மெண்ட், தரையில காலை தேய்ச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி ஓகே, ஃபீஸ் 50 ரூபா, மெடிசன் 100 ரூபா கொடுத்துட்டு போயிட்டே இருந்தான். என்ன ஆயிடுது? ட்ரீட்மெண்ட்டுக்கு ரூபா, மெடிசனுக்கு ரூபா அப்படின்ட்டான். அந்த மாதிரி கண்டக சோதனை செய்யக்கூடியது எது? பாதுகை. அந்த கண்டக சோதனையை தான் செய்கிறேன் என்று சீதாதேவி ஒப்புக்கொண்டு முன்னே நடந்தாள். இப்பொழுது அத்தகைய கண்டக சோதனை, முள்ளை விளக்கும் பாதுகையை தங்கள் இதயத்தில் தாங்கும் மகான்கள் எப்படி இந்த கண்டகத்தினாலே அவர்கள் துன்பமில்லாமல் இருக்கிறார்கள். அதாவது அவர்களிடத்துல கண்டகம் ஏற்படுகிறது. அதாவது சுவாரஸ்யமான விஷயம், கண்டகம்னா முள்ளு, கண்டகமான முள்ளை விலக்குவது பாதுகை. இப்ப நம்ம ஹிருதயத்துல என்ன இருக்கு? காமக்ரோதஸ்ச லோபஸ்ச தேகே திஷ்டந்தி தஸ்கராகான காமக்ரோதங்கள் ஆகிற முட்கள் நம்முடைய தேகத்துல முழுக்க நிரம்பி இருக்கு. நம்முடைய தேகம் முழுக்க என்ன இருக்கு? அது மொத்தமே பரவி இருக்கு. அப்ப அது கண்டகத்தை போக்கடித்ததா அல்லது கண்டகத்துடன் கூடியதா? இப்ப ராகாரி தூஷிதே சித்தே நாஸ்பதி குருதே ஹரிஹின், காமக்ரோதங்களினாலே வசீகிருதமான ஹிருதயத்துல பரமாத்மா வசிக்க மாட்டான் என்பதாக சாஸ்திரம் சொல்றது. பாதுகையை நம்முடைய ஹிருதயத்துல வச்சுக்கிறோமே, பாதுகைய நம்முடைய ஹிருதயத்துல வச்சுக்கிறோமே, என்ன ஆறுது அப்படி கேட்டார். முள்ளு, பகைவர், அவளுக்கு கண்டகம்னு பேரு, பகைவருக்கும் கண்டகம்னு பேரு. மயிர்கூச்சல், ஹாரிபுலேஷன், கூஸ் பம்ஸ், ரோமாஞ்சம். கூஸ் பம்ஸ் அப்படி சொன்னதான் ஓகே, உபன்யாசத்துல ட்ரெண்டிங்ல இருக்காரு இல்லையா? அந்த மாதிரி அந்த ரோமாஞ்சம் இருக்கு இல்லையா? அந்த ரோமாஞ்சம் ஏற்படுறது யாருக்கு? மகான்களுக்கு. பாதுகையினாலே பகைவர்கள் வெற்றி கொள்ளப்பட்டார்கள். பாதுகையினாலே பகைவர்கள் வெற்றி கொள்ளப்பட்டார்கள். அந்த பாதுகையை மகான்கள் தங்கள் சிரசில் தரித்துக் கொள்கிறார்கள். அப்படியே பாதுகையை ஸ்பரிசிக்கச்சே அவ உடம்புல ஒரு மயிர்கூச்சல் உண்டாகிறது, ஒரு கூஸ் பம்ஸ் அவளுக்கு உண்டாகும். அம்மா பாதுகையே, கண்டக சோதனம் செய்யக்கூடிய உன்னை தரித்திருக்கும் மகான்களுக்கு மேனியில் கண்டகம் உண்டாகிறதே, இது என்ன விசித்திரமோ என்று வியந்து போற்றுகிறார் தேசி. சுவாரஸ்யமா ரசிக்கணும். பதயுகம் இவ பாதுகே முராரே பவதி விபூதி அகண்டகாத்வயைவ கதமிவ ஹிருதயானி பாவுகானாம் त्वदनुभवात् உபஜாத கண்டகானி. கண்டகமில்லாததாக, முட்கள் இல்லாததாக செய்யும் உன்னை அனுபவிப்பதினாலே கண்டகங்கள் நிரம்ப பெறுகிறார்கள். முட்கள் இல்லாத உன்னை அனுபவிக்க பெறுவதினாலே அவர்கள் ஆனந்தானுபவத்தை பெறுகிறார்கள். அந்த ஆனந்தானுபவம் என்னும் மயிர்கூச்சுதல் அவர்களுக்கு என்னன்னா ஆச்சரியமான ஒரு விஷயத்தை காண்பிக்கிறது அப்படின்னாரு. அதாவது விரோதாபாசம் அர்த்தம் இந்த அலங்காரத்துக்கு. விரோதாபாசம் பார்த்தா, ஒரிஜினலா பார்த்தா ஏன் பாதுகா அப்படி பண்றது தெரியும், தோணும். ஆனால் அதனுடைய அர்த்த விசேஷத்தை ஆராய்ந்து பார்த்தோம் இல்லை, ஆஹா பாதுகா என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு கயத்தை பண்றது, அவ்வளவு ஆச்சரியம். கதமி பகிருதயானி பாவுகானாம் त्वदनुभवात् उपजात கண்டகானி ஞான கிரியா பஜன सीमविदूरवृत्तेः वैदेशिकस्य तदवाप्ति कृतां गुणानां मौलौ ममासि मधुसूदन पादुके त्वं गंगे वहन्त पतिता விதினைவ பங்கோஹோ. முடவன் தலையில் கங்கையானவள் தானாக விழுந்தால் என்ன ஒரு பாக்கியம். பங்கோருபரி கங்கா நிபதிதா என்பதாக ஒரு விஷயம் இருக்கு. அதை சுவாமி சாதிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சுவாமி தேசிகனின் சங்கல்ப சூரியோதயம். உபன்யாசம் பை ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி. ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலில் மெம்பர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒளிபரப்பாகிறது.